அமீருக்கு கவலை என்னன்னு கேட்டால் ஜனநாயகன் படம் ஓடிடுமான்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த கவலை. அப்போ உங்களுக்கு என்ன நோக்கம் இருக்கு? நியாயமா நேர்மையா பேசுங்க. இது மாற்றமா அப்படின்னு கேட்குறாங்க சார். நான் திருப்பி சொல்றேன் சார், நீங்க பேசக்கூடிய விஷயம் நீங்க என்னன்னாக்கா இப்போ நீட் குறித்து பேசணும். இந்த நீட் குறித்து நீங்க வந்து ப்ரெஷர் பண்ணுங்க. இதே ஆர்ப்பாட்டத்தை மீண்டும் கூட நீங்க தீர்மானம் இப்போ நல்லா புரிஞ்சுங்க. ஏற்கனவே தமிழ் அரசு வந்து 2022 உங்களுக்கு வந்து தீர்மானமே நிறைவேற்றி அதை வந்து கிடப்பில் போட்டு கவர்னர் அதுக்கப்புறம் மீண்டும் அழுத்தம் கொடுத்து 2வது முறை மறுபடியும் தீர்மானம் நிறைவேற்றி அதுக்கப்புறம் அது குடியரசுத் தலைவர் போய் குடியரசுத் தலைவர் வந்து 2025 வந்து அதை நிராகரித்து அதுக்கப்புறம் வந்து உச்சநீதிமன்றத்தில் வழக்குக்கு போயிருக்கு. இவ்வளோ நடந்திருக்கு. அப்போ இந்த அரசு என்ன செய்யணும்? இந்த அரசு உள்ளபடியே வந்து இது மத்திய அரசு வந்து ஒரு சட்டத்தை அதிகாரம் மத்திய அரசு கிட்ட தான் முடிவெடுக்க அதிகாரம் இருக்கு. அப்போ அந்த மத்திய அரசு முடிவை மாற்றணும்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து அங்கே வந்து கணிசமான வந்து எம்பிக்கள் இருந்தால் தான் அது சாத்தியமாகும். ஸோ சட்டத்தை வந்து மாற்றக்கூடிய சக்தி வேணும். அல்ல அங்கே இருக்கிற அரசு கேட்டால் வேணா இப்படி சொல்லுங்க எனக்கு கேட்டால் இந்த மோடி அரசு இப்படி இருக்கு சொல்லு. ஆனால் நீங்கள் யாருமே வந்து மோடி அரசு குறித்து பேசாம விஜய் அரசு குறித்து நீங்க பேசுங்க. அப்போ உங்க நோக்கம் என்ன? நாங்கள் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து எங்களுக்கு சிறதுல குத்தியாச்சு. திருத்தணி முருகன் கோயிலில் கொண்டு போய் காது குத்தியாச்சு எங்களுக்கு. உங்களுக்கு என்னடா நோக்கம்? உங்களுக்கு எதை பேசணும்? நீங்க அம்பேத்கர் சிலை பிரச்சனை இருக்குல்ல, இதே நீலம் பண்பாட்டு மையம் சார்பா நீ தனியா வந்து ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணு. அங்க வந்து பாத்தீங்கன்னா நீ ஒரு கூட்டத்தை திரட்டு, அனுமதி வாங்கி போராட்டம் பண்ணு. ஆனா உனக்கு அனுமதி வாங்கினது நீங்க வந்து நீட் வந்து எதிர்ப்பு குறித்து நீங்க வந்து அனுமதி வாங்கிட்டு அங்க கொண்டு வந்து நீங்க எல்லா பிரச்சனையும் பேசுறீங்க. நான் பேசக்கூடாதுன்னு சொல்ல, அதுக்கு தனி மேடை போடுங்கன்ற நானு.